ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ கொடைக்கானல்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க லஞ்ச் சாப்பிட போறோம்னாக்கா, அஜரத் பிரியாணி கடையில சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம். இங்க வந்து ஒரு வாசகம் பார்த்தேன். நெல் வந்து எத்தனை எத்தனை நாள்ல எப்படி வளருதுன்னு ஒரு ஃபோட்டோவே போட்டிருந்தாங்க. நல்லாவே இருந்தது இந்த ஹோட்டல்ல. இங்க மட்டன் பிரியாணி 350, சிக்கன் பிரியாணி வந்து 170 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்கும். ஆனா இங்க வந்து சீரக சம்பா தான் இருக்கு. சீரக சம்பா பிரியாணி வந்து பார்க்குறதுக்கே வந்து நொய் அரிசியில செஞ்ச மாரி இருக்கும். அது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. வேற வழி இல்ல. ஏன்னா இப்பவும் லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி செஞ்சத பார்த்தாலே எனக்கு வந்து தக்காளி சாதத்துல வந்து சிக்கன் வச்ச மாரி தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கு அந்த டெம்ப்ட்டே வராது. ஓகே வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி வந்து ஓகே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஆனா சூடு இல்ல. ஏன்னா இங்க கொடைக்கானல்ல வந்து சமைச்சு வச்சேன்னா உடனே வந்து ஆறிடும் போல இருக்கு. இங்கே கிளைமேட்டுமே பயங்கர சில்லுன்னு இருக்கு. சிக்கன் எல்லாமே நல்லா பாயில் ஆயிருக்கு. டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்கு. ஆனா எப்பவுமே ஹோட்டல்ல வந்து எப்பவுமே பிரியாணிக்கோ, தோசை எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் வந்து வாரி வழங்குவாங்க. ஆனா இங்க வந்து பிரியாணி வந்து ரொம்ப சிக்கனமா வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. எண்ணெய் இல்லாம தான் இருக்கு. ஓகே ஆம்லெட் வந்து ரொம்ப சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது வந்து அது கூட பிரியாணி வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி மட்டும் கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சமைக்கும் போதே வந்திருக்கணும். நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். எப்போவுமே வந்து பிரியாணி சூடாக இருந்தால் தான் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஒரு லெக் பீஸ் இருந்தது. லெக் பீஸ் வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு அவிச்ச முட்டை இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு ஃபைனல் டச்சு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங் ஒரு டச்சே வந்து அது கூட ஒரு அவிச்ச முட்டை இருந்ததுன்னா, ஆனால் அவிச்ச முட்டை இல்லைன்ட்டாங்க. அதனால தான் ஆம்லேட். ஓகே வாங்க செவன்ஜி ஸ்டைலில் ட்ரை பண்ணி போடுவோம். அந்த ஆம்லேட்டு சாதம் வச்சு அது மேலே ஆம்லேட் வச்சு சாப்பிட்றது அதுவும் வந்து ஒரு பயங்கரமாக நல்லா செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியில் வந்துட்டாலே வந்து நான்வெஜ் சாப்பிட்றத விட பியூர் வெஜிடேரியன் வந்து மதியத்துக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு ரொம்பவும் பெஸ்ட்டு தான், நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ராவலிங்க்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து ஆயில் ஐட்டம் ப்ளஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது காரம்லாம் அதிகமாக இருக்கும். அது வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். ஆனால் வந்து இதுவே வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு பொரியல்னா அது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும், பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. வந்து டோட்டலாக வந்து ஒரு அரிசி விடாமல் ஒரு சாதம் விடாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.